உட்காருக்கா. கொஞ்சம் மாசத்துல நிறைய மாறி இருக்குல்ல அக்கா? நாம எங்கேயாவது வெளியில போலாமா? வெளியே வா. எங்க போகணும்னு சொல்ற? இல்லக்கா, ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆசை தீர வெளியில போய் ஜாலியா சுத்திட்டு வரணும். பிடிச்சத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் போல தோணுதுக்கா. வாக்கா, வெளியே போயிட்டு வரலாம். ரேவதி, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால எங்கேயும் போக வேண்டாமே. நீ நல்லா ரெஸ்ட் எடு. டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்க நம்மளோட ஃபீலிங் புரிய போகுது? வீட்ல இருந்தா போர் அடிக்கும்க்கா. வாயேன், வெளியே போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம். ரேவதி, நாம வெளியில போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உன்னை வெளியில போகவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோயேன். அப்புறம் நானே உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருக்குக்கா. அம்மா, நம்ம வீட்ல இந்த பைக் இருக்கு. யாரும்மா வாங்கிட்டு வந்தது? இந்த பைக் அப்பா ஓட்ட மாட்டாரு, மாமாவும் ஓட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த பைக் இங்க வந்துச்சு? புது பைக்கா இருக்கு. மாமா, அத்ததுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். அவ எதையாவது சொல்லி சமாளிச்சிருவா மாப்ள. ரேவதி கிட்ட அவ புருஷனையே மறைக்க பாக்குறா. இதையா சமாளிக்க மாட்டா? சொல்லுங்கம்மா, இந்த பைக் ஏது? எதுக்காக நம்ம வீட்ல நிக்குது? அது அது ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அங்க இந்த பைக்க நினைவு பரிசா கொடுத்தாங்க. அதான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். பைக் எல்லாமா நினைவு பரிசா கொடுக்கறாங்க? அது நான் போனது பைக் ஷோரூம் திறப்பு விழாவுக்கு. அதான் இத பரிசா கொடுத்தாங்க. அததான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். பாத்தீங்களா, நான் சொல்லல சமாளிச்சிருவான்னு. எப்படி சமாளிச்சா பாத்தீங்களா? ரேவதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோமா, இந்த பைக்க தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, பார்த்தது போதும். நீ போய் ரெஸ்ட் எடு. வா ரோஹிணி, கூட்டிட்டு போ. சரிம்மா. ரேவதி, வா. குருமா போடுவோமா? ரேவதி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா தான் நான் செய்ய சொல்லியிருக்கேன். நல்லா சாப்பிடு. ஆமாமா, நல்லா சாப்பிடு. அப்பதான் கூடிய சீக்கிரமே நீ பழைய நிலைமைக்கு வர முடியும். ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. நல்ல காரசாரமா நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குப்பா. ஏய், இன்னைக்கு வெஜ் சமைச்சாச்சு, நீ அதை சாப்பிடு. நாளைக்கு வேணா நான்வெஜ் சாப்பிடலாம், சரியா? மீனாட்சி அம்மா, நீங்க நான்வெஜ் சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேம்மா. அப்ப நாளைக்கு நான்வெஜ் செஞ்சு அசத்திருங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ், எறா, நண்டுன்னு வெரைட்டியா செஞ்சிருங்க. இவ்ளோ நாள் ஏக்கத்தை ஒரே நாள்ல சாப்பிட்டு தீத்தரணும். கண்டிப்பா செஞ்சு தரேம்மா. சாப்பிடுங்கம்மா. ரேவதி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது.
சேஞ்சுன்னு எதை மாமா சொல்றீங்க? நான் பழசெல்லாம் மறந்துட்டு புது மனுஷி மாதிரி தெரியறேனா? அப்படிலாம் இல்லம்மா, ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜியோட இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி பேசிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க. ஸ்வாதி, நீதான் நல்லா பாடுவியே. உன் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ஒரு பாட்டு பாடு. பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியா சாப்பிடலாம். என்னக்கா திடீர்னு பாட சொல்ற? என்ன பாட்டு பாடுறது? எந்த பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பாடு. உன் பாட்டு கேட்கணும். அக்கா நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பாடுறேன். இல்ல இல்ல, நீ பாடு. நான் சாப்பிட்டுக்கிட்டே உன் பாட்டை கேட்பேன். ஏய் அவதான் கேக்குறாள், பாடு ஸ்வாதி. சரி பாடுறேன்.